தேர்ஸ்டே மார்னிங் காலையில் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு மழை பெய்யுன்னு சொல்லிட்டு ஒரு 8:30 மணி வரைக்கும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. பொண்ணுங்க 2 பேரும் உடனே கப்பல் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா சமையல் வேலைலாம் முடிச்சு தர்ணிகா ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்பயுமே வெண்ணிலா ஃப்ளேவர் தான் வந்து வாங்குவேன். இந்த டைம் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தர்ணிகாக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் மில்க் ஷேக் வந்து இந்த ஜவ்வரிசிலாம் வேக வச்சு அதில் போட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு பால் வந்து கஸ்டர்ட் மிக்ஸ் போட்டு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் டைம் போட்டு கொடுக்கலாம். அந்த வெயிலுக்கு நல்லாயிருக்குன்னு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு செவ்வாழை ஐஸ்கிரீம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 3 செவ்வாழையை ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் ஏற்கனவே பழம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குங்கனால ஒரு 3 ஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துக்கிட்டேன். இதோட பால் ஏடோட சேர்த்து பால் வந்து சின்ன டம்ளரில் 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் இதை அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை இப்போ வந்து ஒரு கண்டெய்னரில் சேர்த்துட்டு ஃப்ரீசரில் 8 ஹவர்ஸ் வச்சு எடுத்தால் சூப்பரான செவ்வாழை ஐஸ்கிரீம் ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அதை சேர்த்து அரைச்சி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.